தமிழில் மறையுரை. கிறிஸ்துவின் மகா பரிசுத்த திருவுடலும் திரு இரத்தமும். பெருவிழா. கிறிஸ்துவின் திருவுடல். நித்திய வாழ்வியல் உணவும் பானமும். இன்று திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் திரு பெருவிழாவை கார்பஸ் கிறிஸ்டி கொண்டாடுகிறது. இக்கொண்டாட்டமானது நற்கருணையில் கிறிஸ்துவின் ஜீவ பிரசன்னத்தை அங்கீகரிப்பதற்கும் பரலோக அப்பத்தால் போஷிக்கப்படுவதற்கும் நாம் பெறுவதற்கேற்ப கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு எடுத்துச் சென்று நாமே ஆவதற்குமான ஓர் அழைப்பாகும். உபாகமம். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் மன்னா உணவளித்ததை நினைவுகூர்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை அவர்களுக்கு போதிப்பதே இதன் நோக்கம். இந்த சங்கீதம் சமூகத்தை நிலைநிறுத்தியதற்காகவும் தம் மக்கள் மீது பொழிந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தும் ஒரு கொண்டாட்டமாகும். 1 கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் நற்கருணையின் சமூக அம்சத்தை விளக்குகிறார். விசுவாசிகள் அனைவரும் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவதால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாக ஐக்கியப்பட்டுள்ளனர். ஏனெனில் இந்த ஒரே அப்பத்தில் நம் அனைவருக்கும் பங்கு உண்டு என்று அவர் வலியுறுத்துகிறார். யோவான் நற்செய்தியில் இயேசு தம்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று அறிவித்து தமது சரீரம் உண்மையான உணவு என்றும் தமது இரத்தம் உண்மையான பானம் என்றும் வலியுறுத்துகிறார். மேலும் தம்மை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களிக்கிறார். செய்தி. இன்று நாம் கிறிஸ்துவின் திருவுடல் என்னும் புனித பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இது 3 பெருவிழாக்கள் ஒன்றிணைந்ததாகும். நற்கருணை பலியின் பெருவிழா, நற்கருணை அருட்சாதனத்தின் பெருவிழா மற்றும் இந்த அருட்சாதனத்தில் இயேசுவின் மெய் பிரசன்னத்தின் பெருவிழா. நம்மை ஆசீர்வதிக்கிறார். திருவுடல் பெருவிழா 3 நோக்கங்களுக்காக நிறுவப்பட்ட ஒரு கோட்பாட்டு பெருவிழாவாகும். 1. நற்கருணையில் கிறிஸ்து நம்முடன் நிலைத்திருக்கும் பிரசன்னத்திற்காக கடவுளுக்கு கூட்டாக நன்றி செலுத்துவதற்கும் அங்கு அவரை போற்றுவதற்கும். 2. நற்கருணையைச் சுற்றியுள்ள மறைபொருள், விசுவாசம் மற்றும் பக்தி ஆகியவற்றில் மக்களுக்கு போதிப்பதற்கும். 3. திருநற்கருணை எனும் மாபெரும் கொடையை ஒரு அருட்சாதனமாகவும் ஒரு பலியாகவும் போற்றி பயன்படுத்த நமக்கு கற்பிப்பதற்கும். ஞாயிறு திருப்பலியின் 3 ஆண்டு சுழற்சியில் கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் திரு பெருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாறுபட்ட கருப்பொருள் உண்டு. இந்த ஆண்டு சுழற்சி எல் நற்கருணை நமது உணவாகவும் பானமாகவும் இருப்பது கருப்பொருளாகும். அடுத்த ஆண்டு சுழற்சி எல் நற்கருணை உடன்படிக்கையின் அடையாளமாக இருப்பது வலியுறுத்தப்படுகிறது மற்றும் சுழற்சி எல் இயேசுவின் குருத்துவம் கருப்பொருளாக அமைகிறது. கத்தோலிக்க திருச்சபை போதிப்பது என்னவென்றால், நற்கருணையில் அப்பமும் திராட்சை இரசமும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு உருமாற்றம் அடைவதன் காரணமாக கடவுள் மனிதரின் திருவுடலும் திரு அவருடைய ஆன்மா மற்றும் தெய்வீகத்தோடு மெய்யாகவும் சாராம்சமாகவும் நிலையாகவும் ஒன்றாக இருக்கின்றன. இது திருப்பலியின் இரத்தமற்ற பலியில் நடைபெறுகிறது. நாம் ஜெபிப்போம். விளையாட்டுகள் கலாச்சாரங்களுக்கும் நாடுகளுக்கும் இடையே அமைதி, சந்திப்பு மற்றும் உரையாடலுக்கான ஒரு கருவியாக அமையவும், மரியாதை, ஒற்றுமை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி போன்ற விழுமியங்களை அவை ஊக்குவிக்கவும் நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்து. கிறிஸ்துவின் திருவுடலே என்னை காப்பாற்று. கிறிஸ்துவின் திரு என்னை பரவசப்படுத்து. கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த நீரே என்னை கழுவு. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை பலப்படுத்து. நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். உமது காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு நான் பிரிக்கப்பட ஒருபோதும் அனுமதிக்காதீர். தீயவனிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வரும்படி எனக்கு கட்டளையிட்டருளும். அப்பொழுது உமது பரிசுத்தவான்களுடன் நான் உம்மை என்றென்றும் துதிப்பேன். ஆமென்.